ஒரு நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்றால் அந்த நிகழ்ச்சியை எப்படி கட்டமைப்பது என்கிற வித்தை தெரிந்தவன், தலைமை பண்புக்கு தகுதியானவன். என் நண்பன் மூவேந்திர பாண்டியன், அவர் இல்லத்திலே நான் ஒரு மகன். இன்னும் சொல்ல போனால் என் மூவேந்திர பாண்டியன் பிறந்த இல்லத்திலே மூவேந்திர பாண்டியனை காட்டிலும் என்னை நேசிப்பான். அப்பா பாலசுப்ரமணியன் அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள். 90-91 இறுதிகளில் சத்யா நகரில் மாட்டு வண்டி சாய்ந்து இருக்கும், மாட்டு வண்டிகளை நிறுத்தி வைத்திருப்பார்கள். அதிலே உட்கார்ந்து கொண்டு திராவிட இயக்க வரலாறுகளை பற்றி, தேசிய இயக்க வரலாறுகளை பற்றி, தமிழக அமைச்சரவைகள் நிகழ்ந்த மாற்றங்களை பற்றி மூவேந்திர பாண்டியன் அவர்களுடைய அப்பா பாலசுப்ரமணியன், அதாவது எனக்கும் அப்பா, அவர் கற்றுக் கொடுத்த வித்தை, கற்றுக் கொடுத்த அரசியல் ஞானம் ஏராளம். ஆக இந்த தருணத்தில் என் நண்பனை வாழ்த்துவதில் நெஞ்சார இனி நடக்கிற வாழ்க்கை பயணத்தில் உன் வாழ்வின் வெற்றிகளுக்கு என்றைக்கும் தோளோடு தோள் நிற்கிற கர்ணனாக, பிசிராந்தியராக என்றைக்கும் உனக்கு இருப்பேன் நண்பா என வாழ்த்து, நீண்ட நெடிய நேரம் உரையாற்ற வேண்டும் என்ற எண்ணம் என் உள்ளத்தில் பிரவேசித்து கிடந்தாலும் ஒதுக்கிய நேரத்தை செதுக்கிட வேண்டிய கட்டாயம் என் கண்களிலே இருக்கிற காரணத்தால் என்னுடைய பேருரையை சிற்றுரையாக்கி ஒரு அறுசுவை உணவுக்கு தயார் செய்து வந்திருந்தாலும் அவசரமாக தயார் செய்த உப்புமாவை உங்களுக்கு பரிமாறி இந்த இனிய வேளையிலே என் நண்பனை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்புரை ஆற்றுவதற்கு இந்த மேடையில் ஆசிரியர் பா மூவேந்திர பாண்டியன் அவர்கள் வழங்குவார்கள். வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும், வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும், உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான், வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான். ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. மன்னராட்சி காத்து நின்றதெங்க
இந்த உதவி செயல்பாளர்கள் பேரூராட்சியின் சார்பில் இந்த பொன்னாடையை சமர்ப்பிக்கிறேன். எங்கள் ஆட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே மன்னராட்சி காக்க நின்றதெங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்வதெங்கள் நெஞ்சமே. எங்கள் ஆட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே கல்லில் வீடு கட்டி இன்று புறந்தெழுதல் தந்தைக்கு கடனே என்கிற வள்ளுவத்தின் வார்த்தைக்கு அழகு சேர்க்கிற விதமாக திரு பா. மூவேந்திர பாண்டியன் அவர்களின் தந்தையார் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு பேரூராட்சிகள் இயக்கத்தினுடைய அலுவலர்கள் சால்வை அளித்து பொன்னாடை அளித்து சிறப்பு சேர்க்க இருக்கிறார்கள். சென்னை குரலகத்தில் பணியாற்றுகிற, தமிழகம் முழுவதும் பணியாற்றுகிற பேரூராட்சி இயக்கத்தின் பணியாளர்கள் அப்பா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். சாட்சியாம் அங்கு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். கீழடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மூவேந்திர பாண்டியனுடைய பள்ளி தோழர்கள் என நான், துரை சங்கையா, கணேஷ் பாண்டி, ஆறுமுகம், சி பாலகிருஷ்ணன், பாலமுருகன் இன்றைக்கு மேடைக்கு வராவிட்டாலும் கீழிருந்து வாழ்த்தி கொண்டிருக்கிற நண்பன் ராஜேந்திரன், ஜோதி, என்னுடைய அருமைமிகு நண்பர் ஜோதி பாண்டி, நாகேந்திரன்,
சிக்ஸர் பாண்டி, இன்னும் மாமுண்டி, ஜப்பான் முருகேசன், SMK முருகேசன், ரமேஷ் பாபு, 9th C ரமேஷ் பாபு பிடித்தார் என்றும் ஞாபகத்தில் இருக்கிறது. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்த்தது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. இது என எதிரொலிக்கும் இது யோசையோடு பெய்யும் மழை யோசை என்று இவ்வுலகத்தை கண்ட தரணி போட்டும் தமிழர்களின் சிம்மக்குரல் ஓசை அது. தட பதித்து ஓடும் அது தடையின்றி விழும் அருவியின் ஓசையும் வந்து தங்கத் தமிழர்களின் தலைமையில் பெற்றுக் குரல் ஓசை அது. பெற்றதாய் கைதூக்க மறந்த போதும் தமிழ்தாய் என்னை வாரி அழைத்துக் கொண்டாள். தமிழால் தலை நிமிர்ந்தேன், ஆதலால் தமிழ் அன்னையை முதலில் வணங்கி அவையோரை வணங்கி வருகிறேன். இந்த இளையவனின் அழைப்பை ஏற்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்து என்னை சிறப்பித்த உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். இங்கு சிறப்பு விருந்தினராக அமைந்திருக்கும் ஒவ்வொரு பற்றி தனித்தனியாக பேச குறிப்பிட்டு வைத்திருந்தேன். இங்கு மழை பெய்து கொண்டிருப்பதால் என் உரையை மிகச் சுருக்கமாக முடிக்க ஆசைப்படுகிறேன். சென்னையிலிருந்து வந்திருக்கும் செல்வி ஜனனி அவர்கள் என்னுடைய வரிகளுக்கு இசையமைத்து தந்தார்கள். அதை என் வாழ்நாளில் என்றென்றும் மறவாது நினைத்திருப்பேன். அந்த அன்பு சகோதரிக்கு என் நன்றிகளை அன்புடன் காணிக்காக்கிக் கொள்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் சரோஜினி பாய் அவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர் மட்டுமல்ல, எங்களுக்கு பெற்றெடுக்காத அன்னையும் அவர்தான். அவருடைய அன்புமிக்க கருணை கரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள் நாங்கள். அன்னை தெரசாவை யாராவது பார்க்கவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். இந்த அன்னையும் அன்னை தெரசாவும் ஒன்றுதான். இங்கு அமைந்திருக்கும் மன்னன் சாகுல் அமீது அவர்கள் படிப்பில் மிக குறைவாக இருந்திருந்தாலும் தன் உழைப்பால் உயர்ந்து எங்கள் சிறைமான் இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டி அமைந்துள்ளார். அவர்கள் இங்கு வருகை தந்த வாழ்த்திமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் ஆசிரியர் அவர்கள் என் நண்பனின் தந்தையும் கூட அவர் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் இன்றும் மாணவர் நலனுக்காக ஓய்வில்லாமல் வைத்துக் கொண்டிருப்பவர். அவர் வாழ்த்துறை வழங்கியமைக்கு என் நன்றிகளை காணிக்கையாகிக் கொள்கிறேன். அதே போன்று மனோகரன் அவர்கள் எங்கள் பவானிசாகர் அரசு பயிற்சி நிலையத்தில் கணித ஆசிரியர். கணக்கு பாடங்களை எளிதாக புரிய வைப்பதில் அவருக்கு நேர் அவரேதான். அவர் ஒரு முறை கவிதை போட்டி நடத்தினார்கள். அப்பொழுது நான் கவிதையாளராக கலந்து கொண்டேன். அதற்கு நடுவராக திரு மனோகரன் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அந்த கவிதை போட்டியை எனக்கு வெற்றி கிட்டவில்லை. அப்போது நான் முடிவு செய்தேன், இன்னும் சிறப்பாக கவிதை எழுதி அந்த கவிதை நூலை இந்த ஐயா கையாலே வெளியீடு செய்ய வேண்டும் முடிவு செய்தேன். அன்றாவது இன்று எனக்கு நிறைவேற்று விட்டது. அவருக்கு மன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமைந்திருக்கும் தொழில் சங்கை அவர்கள் என் பள்ளி தோழர். சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட இளம் அறிஞருக்கான செம்மொழி விருது சமீபத்தில் பெற்றெடுத்தார். இன்னும் ஒரு சில நாட்களில் ஜனாதிபதி அவர்களால் வாழ்த்தும் பதக்கம் பெற காத்திருக்கின்றார். அந்த நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அமைந்திருக்கும் திரு காந்தி அவர்கள் எங்களுக்கு கண்காணிப்பாளராக எங்கள் பேரரசு துறையில் எங்களை வழிநடத்தி சென்றார். அவர் வெறும் கண்காணிப்பாளராக மட்டும் எங்களை வழிநடத்தி செல்லவில்லை, ஒரு நல்ல தோழராக எங்களுக்கு மூத்த சகோதரராக வழிநடத்தினார். சாமிச்சாலயத்திலிருந்து கேட்கப்படும் அத்தனை வினாக்களுக்கும் எங்களோடு இரவோடு இரவாக தங்கி எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி எங்களுக்கு உணவு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்தியவர். அவர் சென்னையிலிருந்து வருகிறேன் என்ற வாழ்த்திமைக்கு நான் என்றும் கடமைப்பட்டவனாக இருப்பேன். அதே போன்று இங்கு அமைந்திருக்கும் நவநேகிருஷ்ணன் அவர்கள் என்னோடு இப்போது பணியாற்றிக் கொண்டிருக்கும் நண்பர். மிகுந்த ஆங்கில புலமை கொண்டவர். அவரின் வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் எங்கள் அலுவலகத்தை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறோம். வாழ்த்துறை வழங்கிய என்னுடைய அன்பு தம்பி இளங்கோவன் அவர்கள் என்னை பற்றி மிக சிறப்பாக பேசினார்கள். நானே எதிர்பார்க்காத சில விஷயங்களை என் கண்முனே நிறுத்தி காட்டினார்கள். அந்த தம்பி என்னுடன் உடன்பிறக்காத தம்பியை தவிர, ஆனால் என்னுடைய ரத்தமும் அவருடைய ரத்தம் எப்போதும் ஒன்றாக ஒரே சிந்தனையாக இருக்கும். அந்த அன்பு தம்பிக்கு நான் நஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று ஒரு கவிதை நூலை எழுதுவது மிக சாதாரண காரியம் அல்ல.
அதற்கு இல்லத்தின் துணைவி, இல்லத்தில் ஒரு அமைதி நிலவினால் தான் கவிதை எழுத ஒரு மன கண்ணோட்டம் தோன்றும். அதற்போல் எனக்கு இல்லத்தில்